உட்காருங்க. எங்க இருந்து வர்றீங்க பாஸ்டர்? நான் புதுக்கோட்டை. சரிங்க. நேட்டிவ் புதுக்கோட்டை. உங்க சர்ச் வந்து புதுக்கோட்டையில இருக்கு. இங்க நான் ஒரு பைபிள் காலேஜ் வந்து கட்டியிருக்கோம். நம்ம ஸ்தாபனத்துல கட்டியிருக்காங்க. நிறைய புக் எல்லாம் கூட எழுதிருப்பீங்க. எத்தனை புக் எழுதிருப்பீங்க பாஸ்டர் இது வரைக்கும்? 3 புக்கு எழுதியிருக்கேன். சரிங்க. ஒரு புக்கு எதை பத்திங்க? ஒரு புக்கு வந்து ஆராதனைக்குரிய நாள் அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்கேன். இப்ப நீங்க ஃபாலோ பண்றது இப்ப கிறிஸ்டியானிட்டிலயும் நிறைய பிரிவுகள் இருக்கு இல்லைங்களா? இப்ப நீங்க ஃபாலோ பண்றது எந்த பிரிவுங்க? இப்ப ஆர்சி இருக்கு, பென்டகாஸ்டல், புராட்டஸ்டன்ட், பென்டகாஸ்டல், அதுல born again சொல்லுவாங்களே அது மாதிரியா? இல்ல born again தான் அது அந்த சர்ச்ல. சரி. ஆக்சுவலி born againஸ்ல வந்து இந்த ஒழுக்க கட்டுப்பாடுகள் நெறிமுறைகள்லாம் ரொம்ப வலியுறுத்துவாங்க இல்ல? லேடிஸ் எல்லாம் நகையெல்லாம் கூட போட மாட்டாங்க இல்லையாங்களா? அதை பத்தி எல்லாம் எழுதியிருக்கீங்களா? அதை பத்தி இல்ல, நான் ஜென்ரலா ஆராதனை. இன்னொன்னு வந்து சித்தர்களுக்கும் அறிஞர்களுக்கும் வெளிப்பட்ட சத்தியம்னு ஒண்ணு எழுதியிருக்கேன். அது வந்து சித்தர்கள் எல்லாம் யார குறித்து பேசினாங்க? எந்த சித்தர்? தமிழ் 18 சித்தர்கள். அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டியில எப்படி லிங்க் ஆகுறாங்க? இல்ல, அவங்களுடைய கருத்துக்கள் எப்படி பைபிளுக்கு ஒத்து போகுதுங்கிறத தொகுத்து எழுதியிருக்கிறேன். ஓ சரி சரிங்க. இப்போ 4வது புக்கு வேலையாயிட்டு இருக்கு. ஆமாங்க. நீங்க வந்து எப்போ இந்த பாதையில வந்தீங்க? 1974ல வந்தோம். இல்லைங்க, அதாவது ஆஃப்டர் மேரேஜா இல்ல மேரேஜுக்கு முன்னாடியே இப்படிதான் ஆகணும், பாஸ்டர் தான் ஆகணும், இந்த மாதிரி கன்னியாஸ்திரி ஆகணும் நிறைய பொண்ணு ஆசைப்படுவாங்க இல்ல? இப்ப என்னுடைய எய்ம், நான் வந்து ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ. நீங்க born கிறிஸ்டியனா இல்ல ஹிந்துவா பிறந்து கிறிஸ்டியன்? இல்ல, என்னோட பேர் வந்து பழனிசாமி. அப்படிங்களா? இப்போ உங்களுடைய பேர் ஜான் சி பீட்டர். ஜான் சி பீட்டர். ஓகே. 1974லயே மாறிட்டீங்க? 74லயே மாறிட்டேன். அப்ப வயசு எனக்கு 19 வயசு. இப்போ என்ன வயசு ஆகுதுங்க பாஸ்டர்? இப்போ எனக்கு வயசு 55. 55. ஆமாங்க. ஓ சரி சரி சரிங்க. மனைவி பேர் என்னங்க? எஸ்தர். எஸ்தர். குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க? 4 பிள்ளைங்க. 4 பிள்ளைங்க இருக்காங்களா? என்ன வளர்ந்த பிள்ளைகளா இருப்பாங்க? வளர்ந்த பிள்ளைங்களா இருக்காங்க. நல்ல குடும்ப வாழ்க்கை. நீங்க இங்கேயே இருக்கீங்களே சென்னையிலேயே? சென்னையில வந்து இங்க தான் ஒரு பைபிள் காலேஜ் ஒண்ணு நாங்க வந்து ஓபன் பண்றோம். அதுல என்ன பிரின்சிபலா போறோம். உங்களுக்கு இவ்வளவு நல்ல ஒரு நீங்க வந்து இவ்வளவு ஒரு அறிவாளி ஆராய்ச்சியாளர், அவங்க ஒரு பெண் வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவங்க யாருன்னு தெரியுதாங்க பாஸ்டர் உங்களுக்கு? தெரியுதுங்க. யாருங்க? என்னுடைய ஃபேமிலியில வந்து ரொம்ப எனக்கு விரோதமா எல்லாம் போயிட்டாங்க. உங்க ஃபேமிலில யாரு? உங்க என் ஒய்ஃப் எஸ்தர், முதல் மனைவி. சரிங்க. சரி. அப்படி விரோதமா போனப்ப அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, என்னோட பிள்ளைகளுக்கெல்லாம் என்னை இல்லாம திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. 4 பேத்துக்கும்? ஆமாங்க. 9 வீடு இருக்கு. ஓ. அந்த 9 இங்க அங்க புதுக்கோட்டையிலங்க? ஆமா. சரி. அந்த 9 வீட்லயும் எனக்கு இருந்த இந்த பணங்களை எல்லாம் வச்சு வீட்டு வாடகை கம்ப்ளீட் அவங்களே வச்சுட்டாங்க. நான் வெளிநாட்டுக்கு போயிருந்த போது, சிங்கப்பூர், மலேசியா இருந்தப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பணத்தை எல்லாம் வச்சு எனக்கு தெரியாம ஒவ்வொரு திருமணமா முடிச்சுட்டாங்க. அதனால வந்து என்னுடைய ஒய்ஃபை விட்டு நான் பிரிஞ்சுட்டேன். 7 இயர்ஸா பிரிஞ்சு நான் சர்ச்சில் இருந்தேன். சரிங்க. அப்போ என்ன பண்ணாங்க, சிலர் வந்து சேர்ந்து, நீங்க ரொம்ப நாளா ஏன் 7 இயர்ஸா அப்படி தனிமையில இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு மேரேஜ் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. மேரேஜ் பண்ணிக்கங்கன்னு சொன்ன உடனே நான் சார் 2வது கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்துல என்ன பண்ணிட்டேன்னு சொன்னா, அவங்க சொன்னதை கேட்டு இந்த அம்மா 2 குழந்தையோட கஷ்டப்பட்டு இருக்காங்க சொன்னாங்க. முதல் கணவன் வந்து இறந்து போயிட்டாரு, அது HIV வந்து இறந்து போயிட்டாரு. அவங்களும் வாழ்க்கையில சுகப்படவே இல்லை போல இருக்கு கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் அதை ஏற்றுக்கொண்டு, அவங்களும் உங்களை வந்து பாஸ்டர்னு ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாங்க. என் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அவங்க வந்து மனைவியை பிரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னதாக சொன்னாங்க. யாரு? நீங்க வந்து முதல் மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு அவங்க விட சொன்னீங்க போல இருக்கு. சொல்லல. அப்படி என்னங்க? நான் அந்த மாதிரி சொல்லவே கிடையாது. என்ன? முதல் மனைவி டைவர்ஸ், முதல் மனைவி இருக்கு, அது டைவர்ஸ் ஆயிடுச்சுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு தானே சொன்னதா சொன்னீங்க? அப்படி சொன்னா டைவர்ஸ் பண்ணிட்டேன் நான் சொன்னேன். டைவர்ஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து நாம வந்து உண்மையை பேசணும். கண்டிப்பாங்க. இது பேரே வந்து சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை. அதுக்கு நான் வந்து உண்மைக்கு மாறா இருந்தா நான் செய்ய மாட்டேன். நான் வந்து ஒரு பைபிளை கையில வச்சிருக்கேன். பைபிள் சைடு வச்சிருங்க ப்ளீஸ், வச்சிருங்க. பைபிள் வந்து வேல்யூ உள்ளது, வச்சிடுங்க. அவர் ஒரு பாஸ்டர், அவருக்கு நம்மள கண்டிப்பா உங்களுக்கு அதனுடைய அருமையும் மரியாதையும் தெரியும். நானும் ரொம்ப மதிக்கிறோம். இந்த பைபிள வந்து கீழே வைக்கிறதுக்கு எனக்கு வேலை இல்லைங்க. ஏன்னா இதுதான் என்ன உருவாக்குனது. புத்தகம் இருக்கு பைபிள். இதுக்காகவே நான் வாழ்கிறேன். சரி. அதனால இவங்கள இப்ப கல்யாணம் பண்ணிருக்கீங்க? நான் பண்ணினேங்க. பண்ணினேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்ப என்ன, உங்களுக்கும் ஆதரவு இல்லாம இருந்திருக்கு, அவங்களுக்கும் ஆதரவு இல்லாம விதவையாச்சேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. கல்யாணம் பண்ணிட்டேன். ஓகே. பட் நீங்க முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணாம பண்ணிட்டது ஒரு பெரிய தவறு.
இவங்க வந்து நீங்க தன்னை ஏமாத்திட்டதாக கிளைம் பண்றாங்க. நீங்க கேளுங்கம்மா, நீங்க இப்ப முன்னாடி இருக்காரு, நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்க. கொஞ்சம் அவர் இல்லைங்கிறாரு இல்லையா, எனக்கு வந்து ஏன்னா அவருடைய வாழ்க்கைக்கு ஆபத்துன்னு சொல்றாரு. இவங்க மேல இருக்க குற்றச்சாட்டு என்னங்க நான் சொல்றேன். ஏன் கைவிட்டீங்க? எவ்வளவு நாள் வாழ்ந்தீங்க? எவ்வளவு நாள் வாழ்ந்தீங்க இவரோடயா? இப்ப ஒரு ஆடியோ ஒண்ணு வந்திருக்கு, இது கேளுங்களேன். இது இருக்குடா, அட்டாச்சி இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கு, நீ வா, நான் காட்டுறேன், வா நிரூபிச்சிடலாம். அப்ப அவங்கள அந்த அந்த லேடி என்ன பண்ணலாம்? மூத்த தானே, அதான் விவாதத்தை ஆயிட்டா அவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை தானே சட்டப்படி. அவங்க மேல எதுவும் இது பண்ண முடியாது. அவங்க தானே உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க, நீங்க அவங்க மேல கேஸ் போடல. போட்டிருக்கீங்களா? நீங்களும் போட்டிருக்கீங்களா? ஆமா, ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி மேரேஜ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப யோசிச்சேன். பேசாம உங்கள்ட்ட இருந்த காரணமும் இதுதான். ஃபர்ஸ்ட் நான் பிரேயருக்கு போன காரணமும் என்னோட மன உளைச்சல் அதிகமானனால டாக்டர் இதுகிட்ட போயிட்டேன், பிரேயர் கிட்ட போயிட்டேன். டெய்லியும் பிரேயர் அட்டன் பண்றதுதான் வேலை, சாயந்தரம். ஓகே, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீ உன்னுடைய குழப்பங்களை என்கிட்ட நீ நேரடியா கேட்டு தீர்த்துக்கிறாள். ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், நீ வந்து இப்ப நான் அடுத்த வாரமே நான் வரேன், எனக்கு மேரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னா நான் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன், உட்காந்து மட்டும் நான் அதை செய்ய மாட்டேன். என்னைக்கு நான் வந்து விவாகரத்து பண்ணி அந்த சர்டிபிகேட்டை கையில கொண்டுகிட்டு வந்து உன்கிட்ட காட்டணும், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை தொடங்குவோம் ஸ்வீட்டின்னு நான் சொல்லுவேன். அந்த சீட்டு அந்த விவாகரத்து இதை காமிக்காம நீ வந்து எந்த காரணத்துக்கு மட்டும் நீ எனக்கு சம்மதிக்க வேண்டாம். நானும் அதுக்கு முன்னால நம்ம லவ் பண்ற பத்தி பிரச்சனை கிடையாது. நம்ம இன்னைக்கு நம்ம தொடர்ந்து லவ் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாம என்ன அந்த ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்டென்ட்டுக்கு எல்லாம் போக தேவை கிடையாது, எந்த சூழ்நிலையும் போக கிடையாது. புரியுதா? ஒரு கணவன் மனைவியா நம்ம வந்து எவ்விதத்துல நம்ம நடந்துக்க கூடாது. ஒரு லவ்வர்ஸா நடந்துக்கலாம். லவ்வர்ஸ்க்கு ஒரு லிமிட் இருக்கு, கணவன் மனைவிக்கு ஒரு லிமிட் இருக்கு. என்னங்க பாஸ்டர் உங்க வாய்ஸ் இது? உங்க வாய்ஸ் லவ்வர்ல உங்க வயசு என்ன, உங்களுடைய பொசிஷன் என்ன? நீங்க போய் வந்து அவங்களுக்கு இவ்வளவு புக் எழுதிருக்கீங்க, நீங்க ஒரு பென்டகாஸ்ட் born again கிறிஸ்டியன். நீங்க இருங்க சிஸ்டர், சொல்றேன் வாங்கிக்கிறேங்க, அப்புறமா நீங்க எனக்கு சொல்லுங்க. முதல்ல உங்களை பத்தி கேள்விப்பட்டது எனக்கு அவ்வளவு ஒரு ஆஹா நல்ல எப்ப பேசலாம்னு நினைச்சேன். இது வந்து ரீசெண்டா கிடைச்சது இந்த ஆடியோ. எப்படின்னு பாஸ்டர் அது சொல்றேன் கேளுங்க சார். இந்த இவங்கள துளசிய இரண்டாவது மனைவி ஒத்துக்கிறீங்களா? இப்ப வந்து எத்தனை தடவை லவ்னு சொல்றீங்க? சொல்றேன் கேளுங்க. இந்த மனைவி உயிரோடு இருக்கு, முதல் மனைவி உயிரோடு இருக்கு, 26 வயசு உங்ககிட்ட பேசின பொண்ணுக்கு. கொஞ்சம் இருங்க. சரி சொல்லுங்க. நான் வந்து அந்த குடும்பத்தினால நொந்து வெந்து வெளியே போனேன். முதல் மனைவி குடும்பத்தால். சரி அது விடுங்க, அதான் டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணிட்டீங்க. ஓகே சரி. இதுல வந்து மூத்தவருடைய சதி ஒண்ணு இதுல இல்லையே. நீங்க சொல்லுங்க, எந்த சதியும் இல்ல, நீங்க சொல்லுங்க. சதி எதுவும் இல்ல சொல்லுங்க. தவிர யாருமே சதி பண்ண மாட்டோம். பாத்தீங்களா, மாட்டோம்னா அவளையும் சேர்த்துக்கிறேன். இப்ப என்ன சொல்றேன், நான் சொல்ல வர்றது என்னன்னா, பிலீவர்ஸ் யாருமே சதி பண்ண மாட்டோம். நீங்க எவ்வளவு டெரர் இருந்து எனக்கு தெரியும், பயந்த மாதிரி நடிக்காதீங்க. நீங்க டெரரா வந்து என்கிட்ட எவ்வளவு பிஹேவ் பண்ணிருக்கீங்க பாருங்க மேடம். இது வந்து ஒரு எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ எனக்கு உள்ள ஒரு மனசு கஷ்டமா இருக்கு. நான் சொல்றது லவ்வர்னு பேசிருக்கீங்க. ருசிச்சு பாத்துருக்காரு, ஸ்வீட்டா இருந்திருக்கு. ஸ்வீட்டி மீனிங் ஆஃப் ஸ்வீட்டி. இது வந்து ஒரு சைக்காட்டிக் மேடம். என்கிட்ட ரெக்கார்ட்லாம் இருக்கு, அதனாலதான் நான் வேண்டாம்னு சொல்றேன். எங்க எடுங்க பாப்போம் உங்க ரெக்கார்டு. எங்க போய் திருடுனீங்க மேடம்? அவரும் நான் எடுத்த போட்டோ எல்லாமே வந்து திருடிட்டு போயிட்டாரு வீட்டுக்கு. நான் வந்து இவரோட வாழ்றதுக்கு எல்லா விதமான முயற்சியும் எடுத்தீங்க. ஆமா, கொஞ்ச காலம் கூட நீங்க சந்தோஷமா இல்லையா? இல்லங்க, இங்க கூட்டிட்டு வந்தோம், மெட்ராஸுக்கு கூட்டிட்டு வந்தேன். சரி, கூட்டிட்டு வந்தப்ப இவ என்ன பண்ணான்னு சொன்னா, என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் பிச்சு போட்டுருவான். ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க, உங்களுக்கு பேசவே முடியல, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸ்வீட்டி, மை ஹார்ட், டியர் அப்படின்னு போயிட்டே இருந்தாக்கா நாங்க என்ன பண்ணோம்? கிழிக்கிறியா நீங்க போட்டு கழட்டுற ட்ரெஸ்ஸா? ஏன் மூஞ்ச பார்த்து நேரே பேசுங்க, உங்கள்ட்ட தப்பு இல்லைனா. மென்டல். அந்த ஆடியோல கூட மென்டல்னு சொல்றீங்களா? அவ்வளவு மென்டலா தெரியலீங்க. யூ ஆர் ஏ மென்டல்.
26 வயசு பொண்ணு, அதுக்காக நீங்க வந்து உங்க வயசு என்ன, உங்க பொசிஷன் என்ன? 26 வயசு. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 60 வயசு. இப்ப பேசின பொண்ணு வந்து 26 வயசு பொண்ணு. அது எனக்கு தெரியாது மேடம். அது கூட போய் நீங்க அது இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பழகுன லவர் மாதிரி தெரியாத பொண்ணுட்ட பேசுறீங்க. அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா என்னோட இப்ப அவங்க சொல்ற எல்லாமே உண்மையாகுது. அந்த ஒரு இதுலயே பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் மேடம். என்னது 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 பேசுங்க. அது என்ன கேட்டீங்கன்னா, அவங்க ஆரம்பத்துல பேசின அதெல்லாம் ஆடியோல வரல. அவங்க பேசினது ஆரம்பத்துல கேட்டீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையை விசாரிச்சாங்க. சரி, என்னுடைய வாழ்க்கையை விசாரிச்சு அதுக்காக நீங்க வந்து ஒரு 26 வயசு பொண்ண லவ் பண்றீங்க. 26 வயசு எனக்கு தெரியாது. சரி, எப்படித்தான் இருக்கட்டும், ஒரு போன்ல ஒரு பொண்ணு நான் இதுவரைக்கும் முகத்தை திடீர்னு பார்த்தது இல்ல. சரிங்க பாஸ்டர், அதுக்காக நீங்க டக்குன்னு உடனே லவ் பண்றேன்னு லவ் சொல்லுவீங்க. பண்றேன்னா அவங்க வந்து ரொம்ப பழகுன மாதிரி அவங்க பேர் வைக்க சொன்னாங்க. அவங்க எனக்கு ஒரு பேர் வைங்கன்னாங்க. அதனால நான் வச்சுட்டேன். இவளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட வாழல. என்ன ஃபேக்டா நடந்தது நான் வந்து இது நிராகரி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். மெண்டலோட வாழ முடியாதுங்கிற முடிவுக்கு நான் சிஸ்டர், நான் மெண்டலோட வாழ முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நீங்க பொய் சொல்லக்கூடாதுங்க. சொல்லவே ஆடியோல நீங்க பேசுறது உண்மைதானே? நான் உண்மைதான். நான் வந்து இவ்வளவு வேண்டாம். நான் என்ன சொன்னேன், மேரேஜ் எல்லாம் நான் எல்லா ரெக்கார்டையும் கிளியர் பண்ணி. ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. உங்களுடைய பாஸ்டர்ஸ் எல்லாமே ஒருத்தி இப்படின்னாக்கா நிராகரிச்சு, உங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க, அதனால நிராகரிச்சீங்க. ஆனா பொய் சொல்லி என்ன வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க. இங்க பாருங்க சிஸ்டர், நான் சொல்றதை கேளுங்க. நீங்க ஒரு பெண்ணு, உங்கள்ட்ட நியாயம் கேக்குறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன இல்லாம ஒருத்தி நீங்க ஊர் அவங்க என்ன செய்வாங்க? பாஸ்டர், இப்ப எது இருக்கட்டும், முதல் மனைவி இருக்க, நல்லபடியா உயிரோட இருக்க, நீங்க வந்து அவங்களை டைவர்ஸ் பண்ணாம, சட்டப்படி அவங்களுக்கு எதுவும் பண்ணாம இவங்களை கல்யாணம் பண்ணது தப்பு. அவங்களும் ஏற்கனவே ரொம்ப பாவமான மனம் வெறுத்து போயிருந்து கல்யாணம். நான் சட்டப்படி ஒண்ணுமே பண்ணலைங்க. எது இது சட்டப்படி எல்லாம் ஒண்ணும் பண்ணல. அந்த கல்யாணத்தை நீங்க விவாகரத்து எல்லாம் பண்ணிக்கிட்டா இவங்களுக்கு சட்டப்படி செல்லாது. பட் நீங்க ஒரு பாஸ்டர், பைபிளை நேரம் கையில வச்சு அதை வச்சு நீங்க வாழ்றவரு, உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. சொல்லுங்க பாஸ்டர். அவங்க ஏற்கனவே ஒரு விதவை, 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவங்க நொந்து போனவங்க, உங்களை நம்பி வந்தவங்களை அப்படி நீங்க எப்படி என்ன மென்டல், நான் மென்டலா பாருங்கிறாங்க. நான் உங்களுக்கு வந்து பீஸ் மாத்திரை சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் மேரேஜ்க்கு முன்னாடி. நீங்க என்ன சொன்னீங்க? என் ஜெனி கண்ணுல தண்ணி வரது. நீ வந்து பீஸ் மாத்திரை சாப்பிடுறியா? ஆமா. என்ன சொன்னாரு? பீஸ் மாத்திரை சாப்பிடுறேன். என்னது பீஸ் மாத்திரை? என்ன அது வந்து அது சொன்னேன்ல மேடம், அது ரொம்ப டிப்ரெஷன் வரும். அது எல்லாமே ஆன்டி டிப்ரெசன்ட் டேப்லெட் பாஸ்டர் சொன்னாங்களே. ஆன்டி டிப்ரெசன்ட் அது நிறைய பேர் இன்னைக்கு எடுக்கறாங்க. அது ஆன்டி டிப்ரெசன்ட் வந்து கீரை மேல ஏறிட்டு ஆடுவாங்களா? அது நீங்க என்ன ப்ரோவோக் பண்ணி என்ன பண்ணி அப்படி எல்லாம் முடிச்சு பிச்சு போடுவாங்க. சொன்னேன்ல மேடம், ஒரு விளையாட்டுக்கு போய் மென்டல் எப்படி செய்யுதுன்னா இப்படி செய்யும், இப்படி செய்யும். மென்டல்னு சொன்னதுல 2 பேரும் சாட்சியா இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்க பாத்துட்டு இருந்தாங்க. இவரோட வந்து நான் விளையாட்ட இப்ப கூட இவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு காமெடியை பார்த்த மாதிரி இருக்கு. என்ன வந்து இவர் கொலை பண்ணிடுவாராம், கோர்ட் வசதியே கொலை பண்ணிடுவாராம். போய் சொல்றாங்க. போய் சொல்றேன். உங்க பைபிள் கையில வச்சிருக்கீங்க. நான் சொல்ற கேளுங்க மேடம். மூத்த பொண்டாட்டிகிட்ட போய் 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு உனக்கு விரோதமா நான் கோர்ட்ல சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு என்கிட்ட போன்ல சொன்னான். அப்படி ஏதாவது லஞ்சம் வாங்கிட்டு என்னை நீ சிறையில போடுறதுக்கு கோர்ட்ல போய் சொன்னீங்கன்னா கோர்ட் வாசல்ல உன்னை குத்தி போடுவேன்னு நான் சொன்னேன். சொல்லலாமா? அப்படி நீ சொல்லலாமா? லஞ்சம் வாங்கிட்டு 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு உனக்கு விரோதமா உன்னை ஜெயில போட போறேன்னு சொல்லலாமா? நான் நிறைய விளையாட்டுக்கு பேசியிருக்கேன். அப்ப நான் சொன்னது மட்டும் சரியா? விளையாட்டுக்கு இதெல்லாம் பேசுவாங்களா துளசி? நான் வந்து ஒரு வாழ்க்கையில ரொம்ப பாதிக்கப்பட்டு என் மனைவி எனக்கு துரோகம் செஞ்சு என்னுடைய இவ வந்து நான் வாழ மாட்டேன்னு சொல்லலையே. நான் என்னைக்கு வாழ மாட்டேன்னு சொல்லிருக்கேன். இவ ஓடி போயிட்டா எடுத்து. நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள ஜாமான் நாட்டு ஓடி போயிட்டா. என்ன துளசி? இதுதான் உண்மை நடந்தது. என்ன வேணும் துளசி அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு? அது சொல்லுங்க. என்னையும் என் பிள்ளைங்களும் ஒழுங்கா நடத்தல. சரி, அதனால வந்து என்ன பண்ணிட்டேன்னா என் பையன் அழுகிறது, என் பொண்ணு ஒழுங்கா நடத்துறது இல்ல, எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாரு. சரி, இவரை வந்துட்டு இது பண்ணவும் முடியாது. ஏதாவது பேசினாக்கா வந்துட்டு பிரச்சனை, இது ஓன் கத்துறேன்னு சொல்றாரு. டார்ச்சர் தாங்க முடியாம தான் நான் கத்துறேன். நான் வந்து சைக்கா இல்ல, எனக்கு புரியுது. அவர் ப்ரோவோக் பண்ணி தான் நீங்க பேசிருப்பீங்கிறது புரியுது. சொல்லுங்க, எந்த அடிப்படையில நான் டார்ச்சர் கொடுத்தேன்னு கேளுங்க. எந்த அடிப்படையில கொடுத்தீங்க? என்ன எதனால துளசி உங்களுக்கு ஆடியோ வீடியோ சொல்லிட்டா என்னதுக்குன்னு சொல்லட்டுமா? என்னது என்னத்துக்கு நீங்க டார்ச்சர் கொடுத்தீங்கன்னு சொல்லட்டுமா? என்னத்துக்கு? எதுக்கு உனக்கு டார்ச்சர்? நிஜமா கூட சொல்லட்டுமா? இது என்ன பேசுறம்மா? என்ன சொல்லுங்க. போமாலாம் நடிக்காதீங்க.
சரியா? சொல்லுங்க 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 ஆண்டவர் பாக்குறாரு. டிவி மீடியா அதுன்றது மத்த வேலை. நீங்க பயப்படுறது உங்களுக்கு வந்து இவர் வந்து வெளிநடப்பு செஞ்சாருனாக்கா நான் இவரை வந்து என்ன செய்வேன்னு தெரியாது. அது மட்டும் உங்களுக்கு சொல்லி. சரி துளசி, என்ன வேணும் இப்ப உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து? இவட்டியா மேடம் எனக்கு என்ன, அதாவது என்ன கல்யாணம் பண்ணிட்டாருல, பண்ணிட்டு அவரும் அம்மா வீட்டுல விட்டுட்டாரு. சரி சரி, நாங்க விட்டது அம்மா வீட்டுல நான் விட்டேனா? நீ ஓடி போயிட்டியா? அதுக்கப்புறம் நீங்க வந்ததே இல்லையா வீட்டுக்கு? நான் கேக்குறதுக்கு முதல்ல சொல்ல, ஜாமான் அள்ளிட்டு போனது நீயா? என்ன ஜாமான் நான் அள்ளிட்டு போனேன்? உங்க ஜாமான் எதை நான் தொட்டேன்? மனசாட்சியோட பேசுங்க. ஒரு சூட் கேஸ் வச்சுக்க, எடுத்துட்டு போயிட்டல நீ? சூட் கேஸ்னாக்கா எடுத்துட்டு போனே இல்ல. அப்போ உங்களை விட்டு போகும்போது நீங்க வாங்கி கொடுத்தல உங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிருந்துமா? அது மாதிரி நிறைய பேர் ஓட்டி இருக்கீங்களா? நீ போயிட்டல. என்ன நான் தப்பு பண்ண மாதிரி சொல்றேன்? நான் சொல்றேன் மேடம், அது மாதிரி. ஆனா அவர் மேல வச்ச அன்பனால என்னால வந்து தனியா வாழ முடியல. உடனே நான் போன் பண்ணி, அதான் நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சிருங்க. எவ்வளவு தடவை நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன் தெரியுமா? ஏன் அவர் உங்களை இப்படி வெறுக்கிறாரு? என்ன காரணம்? அதுக்கு என்ன அடிப்படை? நீங்க உங்களுக்கு என்ன சென்ஸ் பண்ணீங்க? எதனால நம்மள இப்படி வெறுக்கிறாரு? நம்மள ஆசையா தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஏன் இப்ப நம்மள வேண்டாங்கிறாருன்னு உங்களுக்கு என்ன மனசுல புரியுது? யூஸ் அண்ட் தெரிஞ்சுக்க மேடம், வேண்டானே நான் சொல்லல மேடம். இது வரைக்கும் யூஸ் அண்ட் த்ரோ பண்ணீங்கன்னு சொல்றாரு. அதான் மேடம் ரொம்ப வருத்தம். நான் போறேன். நிஜமாவா துளசி? என்ன வேணும் அவங்களுக்குன்னு கேட்டுலாம், முடிச்சிருங்க. என்ன வேணும் அவங்களுக்குன்னு கேட்கலாம். என்ன செஞ்சீங்க? ஓடி போன உனக்கு என்ன செய்யணும்? என்னோட வாழ்ம்போது வந்து அங்க இருக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு யோகிதை? நீ மருந்து குடிச்சிட்டு சாவன்னு சொன்னா என்னால உயிர் போட்டு நான் வந்தேன். நீ சொன்னால நான் மருந்து அதெல்லாம் நீ இந்த மாதிரி மேடம் ரொம்ப அநாகரிகமாவே பேசுவாங்க. அதுல உண்மை கிடையாது. அவர் மேல உங்க குற்றச்சாட்டு பல பெண்களோட தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஒண்ணு சொல்லுங்க. வேற யாரு கூட ஒண்ணுதான் தெரியும் கேட்டோம்ல. இது வந்து மேடம், இது வந்து இவருடைய செட்டப் போல இருக்கு. எனக்கு தெரியாது. நான் என்ன சொன்னாங்க, நான் ஆரம்பத்துல இல்ல வேற கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஐடியால இருக்கீங்களா? இப்போ நான் இவ்வளவு வேண்டான்னு இப்ப வேண்டாம்ன்ற ஐடியா தான் நான் வந்துட்டேன். ஏன்னா மெண்டல் துளசி, உங்களுக்கு என்ன வேணும்? வாழ முடியாது. என்ன வேணும் துளசி உங்களுக்கு? என்ன வேணும் துளசி? ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க, நான் இவளோட வாழ மாட்டேன்னு நான் எப்போதுமே சொன்னது கிடையாது. சரி, அப்ப என்ன ஐடியா உங்களுக்கு? அப்ப என்ன ஐடியா உங்களுக்கு? உங்களுக்காக நான் என்னத்துக்கு வந்து கோர்ட்ல வந்து உங்களுக்காக வாதாடணும்? ஏன் காசு வச்சுக்கிட்டு எதுக்குயா வரணும்? அத சொல்லு. எனக்காக நீ ஒண்ணுமே செய்ய மாட்டேன், எனக்காக வாழ மாட்டேன், எனக்கு வாழ்க்கை கொடுக்க மாட்டேன். ஆனா நீ மட்டும் உள்ள போக கூடாது, வாழ்க்கை கொடுக்க மாட்டேன் நான் சொன்னதே. எனக்கு என் பிள்ளைங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். எவ்வளவு வேணும்? நான் கேக்குற அளவு கொடுக்கணும் எனக்கு. ஏன்னா நான் எவ்வளவு நஷ்டப்பட்டிருக்கேன் தெரியும், உடம்பாலையும் மனசாலையும். நீ தான் எனக்கு கொடுக்கணும். என்ன விட்டுட்டு ஓடி போய் அவமானப்படுத்தினதுக்கு நீ எனக்கு கொடுக்கணும். நான் உனக்கு கொடுக்கறதுக்கு தேவையில்லை. நான் உன்னை கல்யாணம் பண்ணலையே. நான் எங்க பண்ணினேன்? உனக்கு கல்யாணம் பண்ணல. நீனா வந்தா இருந்தா போயிட்ட. நான் அதை தான் கல்யாணம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை மனைவியா ஏத்துக்கலான்னு பார்த்தேன். ஆனா நீ கொடுக்கற டார்ச்சர், நீ கள்ள தூக்கி அடிக்கிறதும், நீ பாத்திரத்தை தூக்கி அடிக்கிறதும், தெருவுல ஓடுற. நான் இப்ப ஏன் அடிச்சிடுவேன் மேடம்? கள்ள தூக்கி அடிக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. என்னட்டு இருந்து அவள் வந்து நான் வேண்டாம் மேடம், நான் கணவனா வேண்டாம். உங்களுக்கு டெக்னிக் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட ரூபா வேணும். என்கிட்ட ரூபா இல்ல. நான் வீட்டு குடும்பம் எனக்கு வந்து 50 lakhs சொத்து இருக்கு. அதெல்லாம் மூத்த மனைவி கையில இருக்கு. அதை நான் என்ன எடுக்க முடியும்? சட்டப்படி 50 lakhs இப்ப சொல்றீங்க. என்னது 60 lakhs சொல்றீங்க? அந்த 10 லட்சத்துல தான பிரச்சனை. பாரு, அதுல இருந்து அவங்க புரியல. நீங்க போய் சொல்றீங்க, நான் எடுத்து உணர்த்தி காட்டுறேன். மெண்டல் ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தால் நான் கிட்டத்தட்ட போயிருக்க மாட்டேன். அதுக்குரிய எஃபெக்ட் பூரா ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சேன். அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற அளவுக்கு மாசம் இவ்வளவு கொடுக்கறது கூட இன்கம் இல்லையா? ஏன்னா மூத்த மனைவி செட்டில் இருக்காங்க. மாசத்துல நான் சொல்றத கேளுங்க. மாசத்துல எனக்கு நான் காணிக்கை தான் வாங்குறேன். எனக்கு சம்பளம் எதுவும் கிடையாது. 2.5 வருஷம் அது வெளியே வந்து ஒரு ட்ரெஸ் நான் புது ட்ரெஸ் தைச்சது கிடையாது. புதிய ட்ரெஸ் தைச்சு நான் ஒன்றும் போடலை. நான் ஆண்டவர்களை உண்மையை சொல்றேன். எல்லாமே என்னுடைய பழைய ட்ரெஸ். அவ வந்து டெக்னிக்கா பேசுறா பணம் முடிஞ்ச நோக்கத்துல. இவள் நான் கல்யாணம் பண்ணது வாசம். சரி, தூய எண்ணத்தோட நல்ல எண்ணத்தோட ஒரு 2 குழந்தையோட இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு தகப்பனா மாறிடுவான். இவளுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கும். வாழ்நாள் முழுவதும் அந்த பிள்ளைங்க நம்ம பெற்று வளர்த்த பிள்ளைங்க நம்ம துரோகம் பண்ணிச்சு. யாரோ பெற்ற பிள்ளைகளை வளர்த்தோம்னா நமக்கு நன்றியா இருக்குங்க அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு நாள் அயன் பண்ண ட்ரெஸ் கீழே அதை போய் வாங்கிட்டு வாப்பாங்கிறேன். வேணை கேட்டா போய் வாங்கிட்டு புறப்பட்டான். போகாத அப்படின்னாங்க. அப்படின்னு நிற்கிறான். போடா போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ சொல்றான், நீ பெத்த பிள்ளையா வேலையை வருது
நீ பத்த அந்த பிள்ளைங்களை சொந்த பிள்ளைய எடுத்துக்கிறதுக்கு நம்ம வளர்க்க நம்ம ஆளாக்கணும், நம்ம உழைப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு செய்வோம், அதுக்கு நம்மளை நாளைக்கு தூக்கி போட வைக்க போடுங்கிற எல்லா கற்பனையுமே இவளுடைய மெண்டல் தனத்தினால அடிபட்டு போகுது. அந்த பிள்ளைய வந்து எதுக்கு வைக்கிறா? சார் நாளைக்கு அந்த பெரிய பிள்ளை ஆனாலும் மதிக்காது. இவளுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கல. போன உடனே வீட்டுக்கு போல நுழைஞ்ச உடனே படான்னு அடிக்கிறா. அடிச்ச உடனே அவங்க அப்பா வந்து இருங்க ஆள் வச்சு அடிக்கிறது அது கிடையாது, ஒரு அன்பான ஒரு அடி. வராம நீ ஏன் அவங்க அப்பா வந்து திட்டுற அளவுக்கு அடிங்களா? சரி அதுக்கு மேல என்ன மரியாதையா இருக்கு பாருங்க. இருங்க, அதுக்கு மேல என்னாச்சு? அடிச்சல்ல, அதுக்கப்புறம் உன்னை வீட்டை விட்டு வெளியே தப்பு நான் என்ன பண்ணேன்? நானு சொல்லுங்க, அதையும் சொல்லிட்டீங்களா? இவ்வளவு டீடைல் எல்லாம் சொல்லுங்க. இப்ப இதுவே ஒரு சதி மேடம், உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கு புரியாது. அந்த யார் அந்த பொண்ணு அவ வந்து என்கிட்ட சொல்லிட்டு நான் கலெக்ட் பண்ணது இது. யார் அந்த பொண்ணு எல்லாம் கேட்காதீங்க. என்ன வேணும் துளசி உங்களுக்கு? இதெல்லாம் நான் இப்ப வந்து இன்னும் நீங்க உங்களோட வாழ ஆசையா உங்களுக்கு? மேடம் நான் வாழ முடியாது மேடம். ஏன்னு கேளுங்க. துளசி உங்களுக்கு இல்ல, அவர் மேல வாழ இஷ்டம் இல்ல. கேஸ்ல இருந்து விடுபடணுங்கிறதா உங்களுக்கு முதல் ஃபர்ஸ்ட் காரியம். அது ஃபாஸ்டா அதுக்கு என்னவோ என்ன பண்ணவும் பண்றேன். மே மாதத்துக்குள்ளாக எனக்கு டைவர்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஏதாவது காம்பன்சேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்வோம். சரி சரிங்களா? சரி. இப்ப வந்து துளசி மே மாசம்ங்கிறது இன்னும் 5 மாசம் தான் இருங்க மேடம். இருக்கு மேடம், என்ன சொல்றீங்க? இன்னைக்கு அவளோட நான் ஒரு மாசம் கூட நான் வாழல. அவளுடைய டார்ச்சர் தாங்க முடியாம ஒரு மாசம் இருந்தேன். என்ன பயந்து சரி இருக்கட்டும்.